Hello everybody. I hope you are all doing very good. நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபாஸ்டரா சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி நல்லபடியா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஜெனரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு 15-20 மார்க்ஸ்க்காக இந்த சாப்டரை படிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒமிட் பண்ற நிறைய பேரில் ஒருத்தரா நீங்க இல்லாம, ஒரு மார்க்கை கூட விடக்கூடாது, ஜஸ்ட் 1 மார்க்ல ஒரு கட் ஆஃப்ல நம்ம ஒரு பெரிய போஸ்டையே எழுதிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு 15-20 மார்க்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கிறதுக்காகவே ஐ ஆம் கிவிங் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் யூ. நான் யாரு அப்படின்னா, திஸ் இஸ் ஜுல்ஃபா ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரதீகம் அகாடமி. எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு ரியலிஸ்டிக்கான சப்ஜெக்டான ஜெனரல் சயின்ஸை உங்களுக்கு டீச் பண்ண இங்கே வந்திருக்கேன். என்னடா கதை மாதிரி இவங்க பேசிட்டே இருக்காங்களே, நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் இட் இஸ் அ மோட்டிவேட்டரி செஷன் ஃபார் யூ. என்னோட டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சாதான் மற்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே, என்னோட டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் நிறைய தடவை ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது மிஸ் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, நான் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னை சுற்றி ஒரு 10 பேர் 20 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு நடத்துறது சொல்லி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். என்ன வழியா கேட்டுட்டு அவங்க ஈஸியா, எஸ்பெஷலி எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி எப்படா வருவா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்ற நம்பிக்கையில. அதே மாதிரி ஈஸியா ஒரு ஃப்ரெண்ட் எப்படி எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி இருந்து ஒரு 6 months ஒரு செமிஸ்டர்ல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டீச் பண்றதை விட எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி 10 நிமிஷம் நமக்கு சொல்லி கொடுக்குற ஃப்ரெண்ட் மூலியமா எவ்வளோ சாப்டர்ஸ் ஈஸியா நமக்கு தெரியுமோ, அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்க கூட நின்று எல்லா சாப்டர்ஸையும் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி கொடுக்குற ஸ்பெஷாலிட்டி தான் என்னோடது. ஸோ வித்தவுட் எனி டிலே, இதுக்கு மேல டிலே பண்ண மாட்டேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் தி சிலபஸ் டிஸ்கஷன் ஆஃப் ஜெனரல் சயின்ஸ்ல பிசிக்ஸோட சிலபஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த சாப்டர்ல. ஏன்னா பிளான் இஸ் தி mandatory thing for your preparation. ப்ரிப்பரேஷனுக்கு முக்கியமான விஷயமே கரெக்டான பிளான் அண்ட் டிஸ்கஷன் தான். ஸோ நம்ம ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும், இது நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஓட சிலபஸை தான் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸோட சிலபஸ் வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த சிலபஸ் நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டாவே ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸோட சயின்ஸ் சிலபஸை நீங்க கவர் பண்ணிட்டதாவே அர்த்தம். ஓகே, அப்படி என்ன பெரிய டாபிக்ஸ் இங்க இருக்கு அப்படின்றத ஈஸியா பார்த்துடலாம். பிசிக்ஸை மட்டும் நான் இங்க சொல்றேன். கெமிஸ்ட்ரி ஃபோல்டர் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ இருக்கும். அந்த வீடியோல நீங்க கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்ட் சயின்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதுல மற்ற சப்ஜெக்ட்ஸோட டிஸ்கஷன் இருக்கும். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், பேரண்டத்தின் இயல்பு அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர்ல யூனிவர்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, லைக் இதுல நம்ம இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா, லைக் டிஸ்டன்ஸ் எல்லாம் நிறைய கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் ஓவர் பிளானட்டோட ஸ்பெஷாலிட்டி, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் பிளானட், ரெட் பிளானட்னா என்ன நமக்கு தெரியும், ரெட் பிளானட்னா மார்ஸ் தான். அந்த மாதிரி சொல்றேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா நம்மளோட சோலார் சிஸ்டம், நம்மளோட யூனிவர்ஸோட லென்த் எவ்வளோ, 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா எவ்வளோ, 1 லைட் இயர்னா என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. தட் மீன்ஸ் இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டீல் பண்ண போறோம், யூனிவர்ஸ், கேலக்சி, பேரண்டம், அண்டம் பத்தி அண்ட் நம்ம சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம் பத்தி படிக்க போறோம். நெக்ஸ்ட் சாப்டர் பாருங்க, பொது அறிவியல் விதிகள், ஜெனரல் சயின்டிபிக் லாஸ். ஜெனரல் சயின்டிபிக் லாஸ் பொறுத்த வரைக்கும் இங்க பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லா சாப்டர்ல நம்ம படிக்கிற பேசிக்கான லாஸ் தான். நம்ம எல்லாம் சின்ன வயசுல பாஸ்கல் லா, ஆர்கிமிடிஸ் லா, எத்தனை லா படிச்சிருக்கோம், ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் லா, எவ்வளோ லாஸ் படிச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே, பொது அறிவியல் விதிகள் அவ்வளவுதான் படிக்க போறோம். ஓகே, தென் மெக்கானிக்ஸ்,
மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஃபீல்டை பற்றி படிக்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், பருப்பொருளின் பண்புகள் என்னென்ன. பருப்பொருள் அப்படின்றது என்ன நமக்கு தெரியும், சாலிட், லிக்விட், கேஸ், திடம், திரவம், வாயு அப்படின்றதெல்லாம் தெரியும். அதோட கேரக்டர்லாம் என்ன அப்படின்றத படிக்க போகிறோம். ஃபோர்ஸ், விசை பற்றி படிக்க போகிறோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் நியூட்டனோட லாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோஷன், இயக்கம் பற்றி படிக்க போகிறோம். ஆற்றல், என்னென்ன எனர்ஜிஸ் இருக்கு, கைனடிக் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி எல்லாத்தையும் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். இதில் அண்ட் மோஷனை பொறுத்த வரைக்கும் இதில் தான் நிறைய டேர்ம்ஸ் வரும். லைக் ஆக்சிலரேஷன், திசைவேகம், டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி, முடுக்கம்னா என்ன, மொமெண்டம் என்ன, இனர்ஷியா என்ன, இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் வரும். நமக்கு இதெல்லாம் தெரியும், பட் ஒரு விஷயம் தான் கொடுக்க போறோம் இல்லையா. ஓகே, தென் இயக்கவியல் பத்தி படிக்க போறோம். மின்னியல், எலக்ட்ரிசிட்டி படிக்க போறோம். காந்தவியல், மேக்னட்டிசம் படிக்க போறோம். ஒளி, லைட், சவுண்ட் பத்தி படிக்க போறோம். வெப்பம், ஹீட் படிக்க போறோம். நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னா அணுக்கரு இயற்பியல். இதுல வந்து நம்ம ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம், நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன் இதெல்லாம் படிக்க போறோம். லேசர் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் தான், இதை படிக்க போறோம். அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஃபீல்ட சின்ன ஒரு வீடியோல பார்க்க போறோம். அவ்வளவுதான். மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் அப்படின்ற சாப்டரை கவர் பண்ண போறோம். இந்த சாப்டர் கொஞ்சம் பெருசுதான். பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வாஸ்ட் அண்ட் ஒரு வேகான சாப்டர்ஸ் தான் இங்க இருக்க போகுது. என்டையரா நம்ம 6th to 12th வரைக்கும் இருக்க கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணாலே போதும். டிகிரி ஸ்டாண்டர்ட் தான், பட் 6th to 12th இருக்கக்கூடிய புக்ஸ்ல இருக்க கான்செப்ட்ஸை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இதுல ஒரு பிளான் வேணும்ப்பா, டெஃபினட்டா பிளான் வேணும். நம்ம எந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலுமே பிளான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஓகே, உங்களுக்கு யாரு என்ன அட்வைஸ் பண்ணாலுமே வாட் யூ ஆர் டூயிங் ஃபார் யோர் செல்ஃப் இஸ் மேட்டர். ஓகே, உங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க உங்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யார் என்ன சொன்னாலுமே. ஓகே, அப்போ நான் ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் கொடுக்குறேன். ஆல்ரெடி நாங்க கொடுத்திருக்க புக்ல புதியகம் அகாடமி எக்ஸ்க்ளூசிவா ப்ரிப்பேர் பண்ண புக், வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக். இந்த புக்கை மட்டும் நம்ம படிச்சாலே போதும். சயின்ஸ்ல யூ கேன் கெட் 15 questions or 20 questions வந்தா எல்லா கொஸ்டின்ஸையும் உங்களால் டெஃபினட்டா ஆன்சர் பண்ண முடியும். ஐ கேன் கிவ் 100%, 10% கேரண்டி கொடுக்க முடியும் என்னால. ஓகே, இப்போ இந்த ஒரு அந்த புக்ல நாங்க ஷேர் பண்ணிருக்க டேட்டாவை ஐதர் நீங்க பிரிண்ட் பண்ணாலும் சரி, ஒரு தடவை நீங்களே உங்க ஹேண்ட் ரிட்டன் பண்ணாலும் சரி பண்ணி நீங்க உங்களோட டேவை எங்க மோஸ்டா ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ உங்க ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ரூம் இருக்கு இல்லையா, அதுல பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. போக வர அந்த யூனிட்ஸை பார்த்துட்டே இருங்க. ஏன்னா பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்றது அதிகம் இல்லையா. எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் கேட்க போறது இல்லைனாலுமே நமக்கு 3 to 4 questions வந்து பேப்பர்ல அட்லீஸ்ட் 3 questions அது நான் பாக்குறேன். அப்போ எந்த ஃபார்முலா, அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கு. ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸை, இந்த ஃபார்முலாவை நம்ம ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே நம்மளால கண்டிப்பா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். அப்போ எஸ்ஐ யூனிட்ஸ் ஃபார்முலா, யாரெல்லாம் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்றது பேப்பர்ஸ் சார்ட் நாங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஐதர் நீங்க ஹேண்ட் ரிட்டன் பண்ணா பெட்டர். ஏன்னா நீங்க எழுதும் போது உங்களுக்கு இன்னும் அதிகமா பதியும். இல்ல டைம் இல்லைன்ற போது அந்த பர்டிகுலர் பேப்பரை பிரிண்ட் பண்ணி நீங்க டேல டீல் பண்ற இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருங்க. அப்போ கண்டினியூஸா அதை பார்க்க டெஃபினட்டா ஒரு பாயிண்ட்ல அந்த பேப்பர் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏதோ ஒரு ஃபார்முலா இந்த 4th காலம்ல இருக்குமே, இந்த லெஃப்ட் சைட்ல இருக்குமே, உங்களுக்கு ஞாபகம் வரும். பிலீவ் மீ,
அந்த பேப்பர் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் எக்ஸாம் ஹாலில். ஏதோ ஒரு ஸ்பார்க் நமக்கு கிடைக்கும். இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி பண்றது மூலயமா நமக்கு எஸ்ஐ யூனிட்ஸ் ஃபார்முலா எல்லாம் நல்லா மனப்பாடம் ஆகிறதுக்கான, மெமரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தெர் இஸ் நோ வே டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட்ஸ். ஏன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஃபார்முலா டெரிவேஷன் எல்லாம் இப்போ நம்ம கம்ப்ளீட்டா படிச்சுட்டு இருக்கிறதுக்கான டைம் இல்லை. அதனால லைக் இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னா இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலான்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம ஈஸி கிளியர் கட் வேல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா டைம் வேஸ்ட் பண்ணாம அங்க ஆன்சர்ஸ் கொடுத்துட முடியும் இல்லையா. அதனாலதான் சொல்றேன். ஓகே, தட்ஸ் இட் வித் திஸ் வீடியோ. ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷனை நம்ம பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோல இருந்து நம்ம நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ரொம்ப பிரிஸ்கா ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், யூ கேன் டூ இட். நீங்க எவ்வளோ உங்களை பிலீவ் பண்றீங்களோ அதை விட அதிகமா we have belief on you. அதே தான் நான் கீப் ஆன் ரிப்பீட்டிங், அதே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களால கண்டிப்பா முடியும். இட் இஸ் ஜஸ்ட் a piece of cake for you. கண்டிப்பா உங்களால you can win the race. Thank you so much for hearing. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.